அன்னைக்கே கூட்டுறா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே எல்லாரும் 4 பேர் வர வச்சிட்டோம். அதாவது கோ-ஃபவுண்டர்ஸ், அப்புறம் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல கசின்ஸ் தான் எல்லாம் வர வச்சுட்டு அப்ப சொன்னாங்க, பாரு இதுதான் பேரு, கொலைப்பசி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் nobody had second thoughts. It's like wow, we are going for the kill. Hello everybody, welcome to Tamilpreneur. ஸ்டார்ட்-அப் எக்கோசிஸ்டம்ல இருக்கிற ஃபவுண்டர்ஸோ சிஇஓஸோ சரி, தெரிஞ்சோ தெரியாமல MBA பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ற நம்ம மளிகை அண்ணாச்சியோ கரும்பு ஜூஸ் கடைக்காரரும் இவங்க பிசினஸ் செய்யற விதத்தை உங்களுக்கு தமிழ்பிரனர் மூலமா வழங்குறாங்க. தமிழ்பிரனர், இது உனக்குள்ள இருக்கும் ஆண்டர்பிரனருக்கான தேவை. பேரண்ட்ஸ் ஒரு பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இல்ல, மிடில் கிளாஸ் தான். ஐஐடி ஐஏஎம்ங்கிற காலேஜோட டேகும் கிடையாது. இன்னைக்கு நம்மளோட இருக்கிற கெஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் ஹூ பிகேம் அ சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். ஃபுட் பிசினஸ்ல இவரோட ஸ்டார்ட் அப் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபுட் கொடுத்தோமா பணம் சம்பாதிச்சோமான்னு மட்டும் இல்லாம மக்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு இந்த பிராண்டுக்கு. கொலபசின்னு கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஆர் ரைட். இன்னைக்கு நம்மளோட இருக்கிற கெஸ்ட் கொலபசியோட கோ ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சந்தோஷ் முருகானந்தம். வெல்கம் டு தமிழ்பிரனர். சந்தோஷ், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்க. ஸ்டார்டிங் நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் சொன்னீங்க. ஐ திங்க் ஐ அம் ஸ்டில் நாட் சக்சஸ்ஃபுல். There's a long way to go, at least according to our definition. எங்களோட பார்வை. Yes. Yeah. So now I cannot take credit for that. We are on path. We're working hard and we love what we do. So now I don't want to take that credit. Successful entrepreneur solli. Probably unga vaai mugatham palikittum. So avladha. You pretty much nailed it. I mean, not just business amattum naanga paakla. Give introduction about this now. Kolapasi, we don't know how to do great business. Okay, we're not good business people, but we think we are good humans. So you want to bring in the human aspect into the regular way of doing business. So ellathukkume oru we have a strong reasoning of why we do something, on what we do something. So that's introduction about us. ஓகே, நைஸ். ஸோ கொலபசி பற்றி ஜென்ரலாக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், பட் தெரியாம வரவங்களுக்கு கொலபசி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு 2-3 வார்த்தைகள். ஸோ கொலபசி இஸ் தெரியாத பர்சன்னா, கொலபசி இஸ் தமிழ்நாடுஸ் ஆர் சவுத் இந்தியாஸ் ஆர் இந்தியாஸ் ஆன்சர் டு மெக்டானல்ட்ஸ் ஆர் சப்வே. நாங்கள் அப்படிதான் யோசிச்சோம் சொல்ல வரேன். இந்த கான்செப்ட் ஆஃப் கொலபசி எப்படி இவால்வ் ஆச்சுன்னா, நான் யூஎஸ்ல இருக்கும் போது நாங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு ஐ லிவ் தேர் ஃபார் 8 years. அப்ப ஐ சி அங்க ஒரு பெரிய பேட்டர்னே பார்ப்பேன். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பிராண்ட் எல்லா ஊர்லயுமே இருக்கும். நீங்க எந்த ஊர்ல யூஎஸ் போனாலுமே அதே மெக்டானல்ட்ஸ், அதே பர்கர் கிங், அதே டாமினோஸ், அதே பீஸா எல்லாருமே இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டாலே கம்ப்ளீட்டா வேற பிசினஸ் இருக்கும். இல்ல நீங்க தமிழ்நாடுல போனீங்கன்னா ஒரு எவ்ரி 40-50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஸோ சம்திங் நம்ம வந்து we are not good at scale. நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் பண்ண தெரியும், பட் எல்லா இடத்துலயுமே அதே பண்ண தெரியல. ஒரு 10-20 years பேக் இப்பதான் அந்த பேட்டர்னை ஆரம்பிச்சிருக்கு சொல்ல வர. ஸோ கொலபசி தெரியாதவங்களுக்கு வந்து மேபி இந்தியாஸ் ஆன்சர், ஆர் ஐ மீன் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் தட். நான் மட்டும் இருக்க முடியும் இந்தியாஸ் ஆன்சர் சொல்றது வரல. ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ் ஃப்ரம் இந்தியா. நாங்க we are trying to categorize and organize South Indian food which can be scalable. So we have almost cracked that formula. இப்போ 15 outlets plus இருக்கும் தமிழ்நாடுல. We are opening Surya, and இங்க எந்த அவுட்லெட்லயுமே you do not need a chef or a master, and that's the model we have built, and that's the reason, pretty much the only reason we are growing. So we'll talk more about the model. உள்ள நம்ம போ எடுத்த உடனே ரொம்ப அட்வான்ஸா பேசணும்னா கேக்குறவங்க இப்பயே ஓடிடுவாங்க. அவங்கள பிடிச்சு வச்சு நல்லா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில நம்ம எல்லாம் சொல்ல வரேன். ஓகே, டெஃபினெட்லி சந்தோஷ். எஸ். அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்க. பர்சனல் சந்தோஷ் முருகானந்தமா இல்ல பர்சனல் சந்தோஷ் முருகானந்தம் இன் கொலபசியா சொல்ல வரேன். ஏன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? அவுட்சைட் ஆஃப் கொலபசி, ஹூ இஸ் சந்தோஷ் முருகானந்தம்? Okay. Santosh Muruganandam is one always eternally happy, excited boy next door. Okay. Very easy to become friends with him. Okay, very jolly type. You hardly see him down. I have never seen Santosh Muruganandam down, very hardly. Okay, night 12 மணிக்கு கூப்பிட்டாலும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன். காலையில 6-7 மணி கொஞ்சம் கஷ்டம், பட் throughout the time I'm always like that, and
very tuck and I can easily mingle with people. I can easily communicate. I mean, I can make friends from ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து ஒரு 80 வயசு பாட்டி வரைக்கும். I can easily connect with them. I can understand. So your boy next door is Santosh Muruganathan. I'm always happy. Always excited. I mean, I hardly complain. I hardly criticize or condemn, or I hardly do that. So I don't have the time and energy to focus on that. I'm so happy, loving what I'm doing. I do not have the time to find faults with others. சொல்ல வரேன். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட, எனக்கு எனிமையா இருந்தா கூட அவனை வந்து நான் வந்து வாழ்த்தி விட்டுருப்பா, நீ எங்க நல்லா இருக்கு, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே நீ நல்லா இருந்தா போதும் எனக்கு. ஸோ தட்ஸ் மீ. பிகாஸ் ஐ ஃபீல் நான் அவங்கள பத்தி யோசிச்சேன்னா என்னோட எனர்ஜி தான் it reduces சொல்ல வரேன். பிகாஸ் சயின்டிபிகலி இட்ஸ் ப்ரூவன். when you have anger, கோவப்பட்டாலோ இல்ல யார் மேல நம்ம ரொம்ப கடுப்பா இருந்தா வச்சுக்கோங்களேன், your body creates cortisol. Correct. Which is it's a hormone which is bad for your body. Since I come from bioinformatics background, I know a little bit of science, I understand a little bit of science. எதுக்கு ஆல்ரெடி அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவனை பத்தி நினைச்சோ இல்ல அவங்கள பத்தி நினைச்சோ நம்ம ஏன் இன்னும் we have to put என்ன சொல்லுது more fuel to the fire. இதுக்கு தேவையில்லை. So that's Santosh Muruganathan சொல்ல வரேன். பியூட்டிஃபுல். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அதாவது ஒரு ஆண்டர்பிரனர்னா இப்படி ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்ககிட்ட வந்து நான் அப்சர்வ் பண்ற இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து வெரி ஹம்பிள் பர்சன். ஸோ லிசனர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் திஸ் பர்சன். என்ன சக்ஸஸ்ஃபுல் என்ன லெவல்ஸ் அட்டைன் பண்ணினாலும் பி as humble as Santosh Muruganathan. With that we will move on to the next question. So இல்ல அங்கதான் ஒரு சின்ன திருத்தம். ஓகேங்களா? I get this from a lot of people. And I've never understood of humility, because I've not done anything to act arrogant. So maybe wait few years, அதுக்கப்புறம் maybe I might become arrogant. So a lot of people நீங்க பார்த்தா நீங்க இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலையா humble ஆகிறதுக்கு. So என்ன ஆச்சுன்னா, in my case or in Kolapasi's case, the brand became way bigger than the business. Yes, the brand become way bigger. The brand reach became so international level reach ஆயிடுச்சு சொல்ல வரேன். என்னோட ஜோ ஸ்டாக்ஸ் ஒரு 1 million views போயிடுச்சுங்க. ஓகேங்களா? நான் பண்ண தப்போ யார் பண்ண தப்புன்னு தெரியல. அப்புறம் எங்களோட இந்த philosophies and the way we do the built up brand, like we don't sell water, we don't sell Pepsi, Coke, we hire transgender candidates. அந்த மாதிரி விஷயத்தினால nobody has done that in the restaurant field. ரைட்? எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ₹1 போட்டா ₹1.25 எடுக்கணும்னு யோசிக்கிற ஃபீல்ட்ல வந்து நான் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணதுனால எங்க நேமும் ரொம்ப யூனிக்கா இருக்கனால ரேம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனா மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓ இவனுங்க எல்லாம் மல்டி பில்லியனா நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லப்பா ஒன்னும். சோ ஐ வாண்ட் அந்த ஒரு சின்ன திருத்தம், வடிவேல் சொல்ல தெரியுமா, திருத்திக்கணும், சின்ன திருத்தம். ஓகேங்களா? நான் ஏன் ஹம்பிளா இருக்கேன்னா, நான் ஒன்னும் பெருசா ஒன்னும் கிளிக்கல, அதனால வந்து நான் ஹம்பிளா தான் இருந்தாகணும். சோ மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க திருப்பி பேசும்போது மேபி ஒரு அப்ப எங்களுக்கு 500 அவுட்லெட் 300 அவுட்லெட் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அப்பயும் நான் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்ப சொல்லலாம் ஹம்பிள்னு. அது சோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கரெக்ட். நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு. I want to clear it on air. Definitely. Thanks for clearing it up. ஸோ கொலபசின்னு எப்படி பேர் வச்சிங்க, அண்ட் கொலபசியோட ஐடியா விதை எப்படி விதைக்கப்பட்டது, உங்க கோஃபவுண்டர்லாம் வந்து எப்படி நீங்க மீட் பண்ணீங்க? Okay, cool. First co-founders பத்தி பேசிடுறேன். The 3 people we started. One is my wife's classmate Aditya Raju, and other one is Padmanabhan Murugayan, வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லைக் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து சைத்தான் சைக்கிள் வந்த மாதிரி அவன் வாழ்க்கையில நான் வந்து சைத்தான் மாதிரி உள்ள என்ட்ரான 3rd ஸ்டாண்டர்ட்ல. ஓகேங்களா? இன்னும் அவன் வாழ்க்கையில இருக்கேன். One guy who can put along with me for so many years na, this guy that he needs an Oscar award, Nobel Peace Prize, ellame. So one of the sweetest person you can ever find in the world is my best friend Padmanabhan. There's nothing that I cannot do with this guy and the Mariana. So we 3 people we started. Okay. And what the first question is, in the Kolapasi oda and the weather enga vanduchudha, adu like what is the name enga vanduchudha, name mattum thana. Okay, so மீதி நான் அந்த கான்செப்ட் சொல்லிட்டேன், லைக் so we want to build a McDonald's or Subway அப்படி அந்த கான்செப்ட். இந்த பேர் எங்க வந்துச்சுன்னா, வந்து இந்த பேருக்கு முன்னாடி நாங்க ஒரு 4-5 பேர் வச்சு யோசிச்சோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து அந்த 1 இயர் ஃபுல்லாவே எக்ஸல் ஷீட் தான். நானும் ஆதித்யா டெய்லி நைட் உட்காந்துருவோம். நைட் அவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவான், ஒர்க் பண்ணிட்டு வருவான், நைட் உட்காந்து ஒரு
நைட் 9-10 மணிக்கு வருவான். அங்க வந்து உட்காந்தோம்னா நம்ம 2-3 மணிக்கு நாங்க அப்புறம் பேசிக்கிட்டே இருப்போம். அவன் தூக்கத்துல அப்படியே டயர்லயே தூங்கிடுவான் ஆதித்யா. பேசிட்டு இருக்கும் போது கண்ணு கெட்டலாம் அப்படியே விஜயகாந்த் மாதிரி ரெட் ஆயிடும் அவனுக்கு. பேசிட்டே இருப்பான் அப்படியே தூங்குவான். சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்க வீட்டுல இருப்பான். அண்ணாநகர் இருக்கும் போது ஆதித்யா அவன் சித்தப்பா வீட்டு பக்கம் தான். பட் இங்க எங்க வீட்டுல தங்கிட்டே இருப்பான். சானத ரூம் அங்கதான் எப்பயுமே இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் இருக்கும். இங்க இருந்தா ஆஃபீஸ் கிளம்புவோம், அங்கதான் தங்குவான்னு சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு 1 year 1.5 years இந்த மாதிரி நாங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். Actually, the funny part was Kolapasi's very funny story is that Kolapasi, I was not supposed to be full time. நான் அப்ப அது வந்து அப்பா I was running a garments retail outlet in Hyderabad. நானும் இன்னொரு பார்ட்னர் அங்க I used to travel to Hyderabad and come. இப்போ போயிட்டே இருக்கும்போது இவர் ஆதித்யா தான் அப்போ இருந்து அப்போ வந்து அண்ணன் என்ன கூடுவோம். அப்போ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்ப அண்ணா இப்போ வந்து ஏதாவது நான் பண்ணுனேன், நான் பேப்பர் போடணும், நான் எதாவது பண்ணுனேன், நானும் ஏதாவது பண்ணுவேன். வெரி என்டர்பிரைசிங் கை. ஆதித்யா வந்து எப்படின்னா வந்து அமேசிங்லி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்ல வர இஸ் பிரில்லியன்ட் எக்ஸிகியூஷனர். லைக் ஏதாவது மச்சான் இந்த ஊர்ல இது என்ன நடக்குது இதான் பண்ணணும்னு நினைச்சா அவன் அங்க உள்ள போய் he will execute சொல்ல வரேன். He can figure things out like this. I am like only 10-20% of what he can execute சொல்ல வரேன். அவன் இன்னும் பயங்கரமான பீப்புள் பர்சன் சொல்ல வரேன். I mean he can just melt you down. அந்த மாதிரியான அமேசிங் கை சொல்ல வரேன் அவன். So he was like exactly opposite in terms of me. என்னோட ஸ்ட்ரென்த் வந்து அவரோட வீக்னஸ், அவனோட ஸ்ட்ரென்த் என்னோட வீக்னஸ். அந்த மாதிரி லைக் பக்கா காம்ப்ளிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா செட் ஆவான். அவன் நல்லா எக்ஸிக்யூட் பண்றான். நான் மோர் ஆஃப் திஸ் நோ விஷனரி ஒரு ஐடியா கை மாதிரி. விஷனரி நானே சொல்லிக்கூடாது, பட் வேற வழியில சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? So coming back to the story, so நானும் ஆதித்யாவும் like we have complementing personalities சொல்ல வரேன். So he's more of an executionist. He is more of the numbers guy, data guy. I'm not a data guy. I'm a very emotional guy. I'm more of the sentiment. I look at visionary. I mean visionary. I can predict the future in most of the cases. அதுக்கு நான் வந்து ஜோஷக்காரன் நான் சொல்லல. ஜென்ரலா வந்து ஒரு ட்ரெண்டை பார்த்தேன்னா இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும் 5-10 years அப்புறம் அப்படி யோசிக்கும்னு சொல்ல வரேன். So அந்த மாதிரி we thought so like right now Kolapasi, the bet we took 8 years back was that we did not go dine-in at that time. ஓகேங்களா? When we know delivery is going to be the future, at least in metros. In metros, delivery is going to be the future. இருக்க trafficல nobody will have the time to go out and eat. We thought, okay, delivery done. So we started all of them at takeaway outlets, and now all of them in cities have become cloud kitchens. So இப்போ நாங்க வந்து now we are opening dine-ins in B towns and C towns. Now that we built a brand, it's easy for people to come inside the brand சொல்ல வரேன். இப்போ பிராண்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால கொலபசி ஊருக்கு வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உள்ள வந்துடுறாங்க சொல்ல வரேன். So same philosophy of Amazon or same philosophy of Xiaomi இந்தியாவுக்குள்ள வரும்போது 2014ல it is only an online brand. They were only selling phones online. You cannot buy a Xiaomi phone offline. இப்போ change the strategy because everybody knows the brand. So அந்த மாதிரி one of the bet we took earlier, it worked out great for us that we were only delivery and take away சொல்ல வரேன். So அந்த மாதிரியான decisions எல்லாம் I take சொல்ல வரேன். I mean அதெல்லாம் என் மைண்ட்ல இருந்து வரும்னு சொல்ல வரேன். அந்த எக்ஸிகியூஷன் ஃபுல்லா ஆதித்யா மைண்ட்ல இருந்து வரும். So கரெக்டா எங்க ரெண்டு பேரோட காம்ப்ளிமெண்டிங் பர்சனாலிட்டி வந்து காம்ப்ளிமெண்டிங் ஸ்கில் செட்ஸ் பக்காவா மேட்ச் ஆயிடுச்சு. So as a team we had enough things in our hands to go and start something. So ஆதித்யா வந்து used to ask, அண்ணா நம்ம ஏதாவது பண்ண பேப்பர் போடணும் அவன் சொல்லிட்டான். 2012 அண்ணா 2000 டிசம்பர் நான் போட்டுறேன் பேப்பர் போட்டுறேனே சொல்லிட்டான் கன்ஃபார்மா. அவனை நம்பி நான் சரி ஓகேடா தம்பி இதுதான் ஐடியா, இது ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த ஃபுட் கான்செப்ட், இந்த மாதிரி வெறும் டேக்அவே சென்ட்ரல் கிச்சன் டேக்அவே அவுட்லெட் போடுறோம், அதுக்கப்புறம் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம், தென் we can expand it all over the world. எப்போ 2013ல சும்மா அடிச்சு விடுறோம். ஓகேங்களா? அடிச்சு விடுவோம் ஃப்ளோல கெட்டவா தர மாதிரி ஃப்ளோல எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளோல அடிச்சு விட்டோம். நாங்க அப்போ எதோ பெருசா போட்டோம், நம்ம எப்படி பெருசா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வாஸ் தி தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அப்போ வந்து அவன் சொல்றான் டிசம்பர் பேப்பர் போட்டுறான்னு. நான் சொங்க பாரு தம்பி நீதான் ஃபுல் டைம் பண்ண போற, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அண்ணனுக்கு இன்னொரு பிசினஸ் இருக்குது. அப்போ I was like into export and importing and I was making decent amount of money. I mean என்ன சொல்றது அமேசிங் லைஃப் ஸ்டைல் மாதிரி. டெய்லி 2 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். Everything I can do it in phone itself. பேங்க்குக்கே போன அவசியம் கிடையாது, போன்ல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஓகேங்களா? அண்ட் எங்க வீட்டுல இருந்த ஒரு சர்வெண்ட் நான் ஒரு 6 மாசம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க 11 மணி 12 மணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் ஏஞ்சிக்கிறதே 1 மணி தான். எனக்கு அலாரம் கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? போன் எப்போ நான் ஆஃப் பண்ணி தான் தூங்குவேன், நான் எப்போ வச்சு அப்போ வச்சுப்பேன். அப்படி இருந்த ஜாலி லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா?
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேற, ஒரு அவுட்லெட் வேற. ஆதித்யா வந்து அண்ணா பிசினஸ் பண்ண சரிடா, நான் பேக் எண்ட்ல இருந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ தான் ஃபுல் டைம் பண்ண போற, ஓகேவா? பத்துவும் வந்து பத்து நீ கூடும், அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நீ தான் ஃபுல் டைம் பண்ண சொல்லிட்டு தான் ஐடியா. ஆனா கரெக்டா எல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து அவங்க வீட்டுல அலோவ் பண்ணல அவன் ஃபுல் டைம் போறதுக்கு. ஓகே, ஐ ஹேட் டு கம் இன் ஃபுல் டைம். So I had to come in full time and my அந்த business update came to stop. அந்த என்னோட கவர்மெண்ட் பிசினஸ் கம்ப்ளீட்லி கேம் டு ஸ்க்ரீச்சிங் ஹால்ட் பிகாஸ் இது ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வந்து இட் இஸ் லைக் புட்டிங் எ ஹெட் இன்சைட் எ டைகர்ஸ் மவுத். லைக் யூ ஆர் கன்சியூம்ட் ஃபுல்லி. எடுக்கவே முடியாது, உள்ள போச்சுன்னா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவன் லைக் டோட்டலா நான் கன்சியூம்டு உள்ள. ஓகேங்களா? ஸோ என்னோட 24 hours ஒரு 4-5 hours தூங்கினாலே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ஹேட் டு கம் and completely stop everything. I stopped everything. And anyways, that was not a very scalable business. So in few years, I would have come full time anyways. But it just happened like that. I had to come full time. So this is the story of how it started. Name one is a very interesting thing. So now we had like 4-5 names. Appo Namma Veetu Saapadu, It's My Meal, and the used to know. But somehow It's My Meal, Meal It, something like that. ஏதோ 4-5 பார்த்துருந்தோம். அப்போ அந்த சேம் டைம் இன்னொரு ஸ்டார்ட் அப் இன் பெங்களூர் டிட் தி சேம். இட்ஸ் மை மீலோ ஏதோ ஒரு மீல் இதே பேர் எடுத்தாங்க அவங்க. சேம் டைம் ஐடைம் கைஸ். அவங்க மாடலாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. லைக் ரைசிங் மணி, அது இதுன்னு வி வில் டூ 100 crores ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேன் ஓகே, நம்ம மாடலாம் அவங்களும் பண்றாங்க. இந்த மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி சிமிலர் மாடல், பட் தே லைக் ஸ்டார்ட் அப் இதே இந்த மாதிரி ஃபுட் ஸ்டார்ட் அப்ல. அப்பதான் வந்து இந்த தனுஷ் 2012 வந்து இந்த Why This Kolaveri became a raging hit. And இதோட you have to add one more thought process of எங்க எனக்கு வந்துச்சு ஐடியா. ஸோ நான் in US இருக்கும்போது I came back. அப்போ அந்த 2010-11 வந்து I read his book called Purple Cow by Seth Godin. Okay. Brilliant book. Purple Cow. அந்த Purple Cow's philosophy என்னன்னா வந்து try to be unique in the space where you are. எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல நீங்க யூனிக்கா இருக்கணும். உங்களை பார்த்தானா மக்கள் மறக்க கூடாது. You have to create an impact or something where people will not forget you. So be very unique. அந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த புக்ல இருக்கும். ஒரு 5-10 கம்பெனி எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஐடியா, பேசிக் ஐடியா என்னன்னா, நீங்க ஹைவேல போறீங்க, ஹைவேல போகும்போது ஒரு 10-20 மாடு இருக்குது. அதுல ஒரு மாடு மட்டும் பர்பிள் அடிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நின்று போட்டோ எடுப்பீங்க. போட்டோ எடுக்க மாட்டேங்க, எடுத்து போய் பேசுவீங்க. இங்க ஒரு மாடு பார்த்தோமா, பர்பிள் கலர் அடிச்சுமா சொல்லுவீங்களா? அந்த மாதிரி மேக் யுவர் பிசினஸ் ஆர் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த புக். அதுதான் நம்ம கிட்னிக்குள்ள ஏறிடுச்சு. அதெல்லாம் லைக் படிச்சோட சிலதெல்லாம் முக்கியமான திங்ஸ் தான் நம்ம கிட்னிக்குள்ள ஏறிடும். கிட்னிலாம் நினைப்பாங்க தம்பிங்களா, நான் பிரெயின் தான் கிட்னி சொல்றேன். கவுண்ட் பண்ணி இது 90s கிட்ஸ்க்கு புரியும். அதான் யா. ஓகேங்களா? சோ சோ இதெல்லாம் பிடிச்சிருச்சு. உள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு அந்த கான்செப்ட்லாம். சோ நாங்க யோசிக்கிறோம், சரி ஓகே. சோ தி ஐடியா என்னன்னா, நேமிங் a company is free, right? Like you can keep a name. Naming is free, right? Why wouldn't you take advantage of it? அது ஏன் இன்னும் நச்சுன்னு ஒரு ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி நேம் வைக்கணும்? ஆனா அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. There's a thin red line which separates purple cow versus purple crab. ஓகேங்களா? லூசனவும் பேர் வச்சிட கூட சொல்ல வரேன், right? Then it will just backfire, right? So அந்த டைம்ல தான் இந்த Why This Kolaveri பயங்கர ஃபேமஸ் ஆன டைம்ல வந்து அப்ப நானே வைஃப் வந்து பைக்ல போயிட்டு இருக்கோம். அவளோட எங்க அப்பா அவங்க அப்பா ஏதோ ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர்ல போயிட்டு வந்தோம். நாங்க அப்போ வில்லிவாக்கம் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்போ ஒரு பெரிய போர்டு இருந்துச்சு லெஃப்ட்ல, கொலவரி சேல் பை திஸ் ஒன் பை இதோ போட்டுருந்தான். நான் போட்ட உடனே சஞ்சு, கொலவரி டேக் அவே வைக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. கொலவரியோட கொலை பத்தி சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொன்னா. வாவ், அந்த யுரேகா மூமெண்ட். அப்படியா? ஆமா, ஏன்னா யோசிச்சு பாருங்க, 8 years முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட ஒரு ஃபங்கி நேமோட இருந்ததே கிடையாது. ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் a very serious industry. பவன், விலாஸ், இவங்க ராயப்பர், கோயப்பா எல்லாருமே பயங்கர ஒரு சீரியஸான, எவனுமே ஒரு they were not willing to come out of that mold, right? நாங்க வந்து we are completely creating a new mold. நாங்க வந்து we are completely creating a new category மாதிரி, right? This is like what 2012 we kept this name. யோசிச்சு பாருங்க, 2013 we started, 2012 we kept this name. So நான் வந்து இடம் பார்க்கும்போது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட பேசிருக்கும் போது எவ்வளவு இடம் இருந்துச்சு, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணும், இந்த ஏரியா வேணும், இந்த ஒரு இடம் இருக்கு பாக்குறீங்களா, என்ன ஒரு ஹோட்டல் பேர் என்ன கேட்பாங்க, கொலப்பசின்னு சொல்லுவேன். அது
என்னது இது கொலப்பசியா கொலப்பசியா இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சோ எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்று பேர் வைக்கல சொல்லிடுவோம் நிறைய பேருக்கு. நான் இட் வாஸ் ரியலி ஃபன்னி அண்ட் இட் இஸ் வெரி எம்பாரசிங் ஃபார் மீ. அப்புறம் ஐ ஹவ் சீன் லிட்டரலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் பீப்புள் கம் பேரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவாங்க. ஒரு 2 வாட்டி நான் ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது எங்க கும்பல இருக்கும்போது எவனோ ஒரு லூசு போய் கொலப்பசின்னு பேர் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நான் உள்ள இருப்பேன் அந்த கேங்ல. ஸ்டார்டிங் இட் இஸ் வெரி 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 எம்பாரசிங். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் நான் எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகவே மாட்டேன், போல நான் டைம் இல்ல. செகண்ட் இயர் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது யாராவது வந்து கேட்பாங்க. அப்போ நாங்க அவ்வளவு இப்போ கூட ரொம்ப பாப்புலர்லாம் ஒன்றும் கிடையாது. Hardly 5 to 10% of people in Chennai might know our name because we are not a dining restaurant. ஓகேங்களா? ஒரு 5 to 10% people will know our name. ஓகேங்களா? சோ அப்போ வந்து ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ஒரு டேக் அவே நடத்திட்டு இருக்கேங்க, பேர்லாம் சொல்ல மாட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம்னா ஆட்டோடயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ யூடியூப் ஏதாவது எங்கேயா பார்த்துருப்பாங்களே, அது வந்துட்டு நீங்க தான் எங்க கொலப்பசி டேக்அவே ஓனருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நேத்து I was in Salem, I was eating at my friend's restaurant Tandoori Wala. I met 2 people who had met me somewhere. அந்த டைம்ல வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனான்னு சொல்லுவாரு. So how things have changed in 2 years. I'm not trying to அது பீட்டர் பண்றது பந்தா பண்றதுக்கான சொல்லல. அந்த பேரே which I didn't want to say. ஃபர்ஸ்ட் பேர் வச்சிட்டோம் குடுகுடு வச்சிட்டோம். பட் இட் வாஸ் வெரி எம்பாரசிங். சொல்லுவாரு, கொலப்பசியா எவன்டா கொலப்பசி. அப்புறம் ஈவன் அந்த கொலை இருக்குல்ல, என்னடா கொலை ஒரு நெகட்டிவ் கனெக்ஷன் இருக்கா. நல்ல வேளை தனுஷ் பேர் அந்த பாட்டுனால அந்த கொலை became a very ஒரு அது வரைக்கும் லைக் அந்த கொலையை வந்து நம்ம மர்டர் பண்ண நம்ம யாரும் பார்க்க மாட்டோம்ல. இட்ஸ் நாட் மர்டர் பசி. லைக் கொலப்பசி நாட் மர்டர் பசி. கொலப்பசி இஸ் லைக் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கிரி. சோ so that name worked out wonders for us all over. Wonders. I think it's brand nala solala, that's one of the best kick-ass names that you can keep in the F&B space in Solovar. Endanaala solla varala, because any Tamilian will never forget the name. Correct. Never. Right? நீங்களே ஷாம், நீங்க ஒரு இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 100 ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுருப்பீங்க ஷாம். ஓகேங்களா? 100 ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுருப்பீங்க. என்ன சாப்பிடுவீங்க? முக்காசி போனா சேம் அதே தான் சாப்பிட போறோம். இந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் என்ன சாப்பிட போறோம்? நான்வெஜ்ஜா இருந்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ஒரு சிம்பிள் சிக்கன் 65 இவ்வளவுதான் சாப்பிட போறோம். ரைட்? சோ நீங்க போய் சாப்பிடுற 90% ரெஸ்டாரண்ட்ஸ் பேரே நீங்க மறந்துடுவீங்க. ஆமா, that is true. if it's புது ரெஸ்டாரண்ட் நீங்க போறீங்க வச்சுங்களா ஹைவேல, you will forget the name, right? But even நீங்க கொலப்பசிக்குள்ள என்டர் ஆகலனா கூட நீங்க சைடுல போகும்போது அந்த பேரை பார்த்தாலே not forget the name. True. Exactly. அது மறக்க மாட்டீங்க. So that became a great advantage. சொல்ல வர ஒரு வாட்டி அவன் 10 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தா கூட he or she will never forget the name. So அந்த மாதிரி ஒரு லாட்டரி அடிச்சு எங்களுக்கு இந்த நேம்னு சொல்ல வர. நாங்க காசு கொடுத்து ஒரு கன்சல்டன்ட் கூட கேட்டு இந்த மாதிரி பேர் வச்சிருந்தா கூட இந்த மாதிரி பேர் அமைஞ்சிருக்காது சொல்ல வர. ஈஸியா இருக்கு. கொலப்பசி பசி இருக்கும் போது தான் எங்க ஐடியா என்ன, முள்ளால எடுக்கணும், வைரத்தால இருக்கணும். அது மாதிரி பசிய கொலப்பசியால சால்வ் பண்ணணும். அந்த லாஜிக்ல கொலப்பசி பேர் வச்சிட்டோம். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். If your product name is being laughed at initially, think that it is going to be revolutionary, and you can be very confident on that considering Santosh Muruganathan's கொலப்பசி. இல்ல not necessarily அதான் சொல்ல வரேன். இல்ல not necessarily அதான் சொல்றேன்ல, there's a thin red line which separates purple crab and purple cow. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து மயிராண்டின்னு பேர் வச்சாங்க முடி வெட்டுற கடை. It didn't work out well. Okay. So it didn't work out well சொல்ல வரேன், right? So you have to know the balance சொல்ல வரேன். நிறைய பேர் எங்களை பார்த்துட்டு they were trying to do something very very funky and it didn't work சொல்ல வரேன். So there's to be a very fine balance. அத நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது சொல்ல வரேன். ஸ்டார்டிங்ல வந்து ஜோக் அடிச்சா அப்புறம் பெட்டர் ஆகணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல வரேன். So yes, there are some exceptions, probably be an exception சொல்ல வரேன். Absolutely. ஓகே, ஸோ கொஞ்சம் அந்த சீரியஸ் பார்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு மூவ் ஆனாலாம் மேபி லிசனர்ஸ்க்கு ஒரு ஷிஃப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதுதான் வந்து சரியான நேரம் ஆரம்பிக்க, ஃபுல் டைமாக இறங்குவோன்னு ஒரு உத்வேகத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த ஆஹா மூமெண்ட் என்ன? தட் ஒன் மூமெண்ட் டிஃபைன்ட் டு குவிட் யுவர் ஜாப் அண்ட் ஸ்டார்ட். தமிழ்பிரனுவர், இது உனக்குள்ள இருக்கும் ஆண்டர்பிரனருக்கான தேவை.